அதாவது இந்த காப்புரிமை விவகாரத்துலதான் மும்பை உயர்நீதிமன்றத்துல சோனி நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருக்கின்றது. தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் அடங்கிய அமர்வானது தற்பொழுது அந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கின்றது. குறிப்பாக இளையராஜா மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஒளிப்பதிவுகளில் அதனுடைய பதிப்புரிமையை மீறியதற்காக இளையராஜா மியூசிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் எனப்படக்கூடிய IMMP என்ற அந்த நிறுவனத்திற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக இந்த டிசம்பர் 2021 எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து பதிப்புரிமை உரிமையை பெற்ற சில பாடல்கள் யூடியூப்பில் பதிவேற்றப்பட்டு அந்த இளையராஜா நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு ஒளிபரப்பப்படுவதை கண்டறிந்த சோனி நிறுவனம் சோனி மியூசிக் நிறுவனத்திற்கு சொந்தமான 536 தலைப்பு ஆல்பங்களில் 228 ஆல்பங்கள் பொதுமக்களுக்கு கிடைத்ததாகவும் இதன் மூலம் சோனி நிறுவனத்தினுடைய பதிப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. இது ஒளிபரப்பப்பட்ட படைப்புகளின் உரிமை தங்களிடம் இருப்பதாக இளையராஜா மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது தெரிவித்தது. பொதுமக்களுக்கான ஒளிபரப்பை தொடர்ந்து செய்தது. அந்த பதிப்புரிமை தங்களிடம் இருப்பதாக இளையராஜா நிறுவனமாக கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தான் பதிப்புரிமை மீறியதற்காக நஷ்ட ஈடு கோரி இளையராஜா நிறுவனத்துக்கு எதிராக சோனி மியூசிக் நிறுவனமானது மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில் தான் 1.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் அந்த சோனி மியூசிக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிதான் இளையராஜா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இளையராஜாவுடைய அந்த மனுவானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது மும்பை உயர்நீதிமன்றத்திலேயே நடைபெறும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது.